வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். ஒரு அருமையான ரசம் தான் இது. உடம்பு அலுப்பு பூரா எடுத்துரும். நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த மாதிரி போடுறோம். நான் போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் போட்டு மிக்சியில் வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லியோடு சேர்த்து உப்பும் போட்டு இதெல்லாம் கையால் நல்லா கரைச்சிட்டு தண்ணியை விட்டு கொதிக்க விடுங்க. அதில் வெள்ளைப்பூடு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க, ஆப்ஷனல். புளித்தண்ணி நீர்க்க கரைச்சி விடுங்க. மஞ்சப்பொடி, நம்ம சாம்பார் பொடி ஆற்றுல வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் போட்டு நல்லா தளதளன்னு ரசம் கொதிச்சிடணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம துவரம் பருப்பை விளாவ போகிறோம். பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சாதத்தில் விட்டு சாப்பிடணுங்கிறதே இல்லை, நம்ம டம்ளரில் விட்டு வச்சதும் சுட சுட குடித்தாலே தொண்டை சளியெல்லாம் அப்படியே இறக்கிடும். உடம்பு அவ்வளோ பிரிஸ்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு தண்ணியை விட்டு இறக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நுரைச்சி பொங்கி எடுக்கணும். அடுப்பை பெருசாக வைக்கக்கூடாது கண்டிப்பாக. இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் ஜீரம், கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டியாச்சுன்னா அருமையான ரசம் ரெடி. சாதத்தில் விட்டு சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் டம்ளரில் விட்டு குடித்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும்.